தமிழகத்தை பொறுத்தவரை கூட்டணி அது குறித்தான பேச்சுவார்த்தைகள் அந்த நடவடிக்கைகள்லாம் தொடங்கிடுச்சு. காங்கிரசினுடைய பொறுப்பாளர் தமிழகம் வருகிறாருங்கிற தகவல் வருது. திமுகவினுடைய மூத்த தலைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் அதிமுகவினுடைய கூட்டணி, என்டிஏ கூட்டணி மேடை ஏறிட்டாங்க. யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் சார். தாவேகாவை சுற்றித்தான் தமிழக அரசியல் இந்த அளவுல இருக்கு. தாவேகாவினுடைய கூட்டணி நிலைப்பாடு என்ன? அது குறித்து சொல்லுங்க சார். என்னை பொறுத்தவரையில் எனக்கு தாவேகா சில காலம் முன்பு நான் அவங்க கட்சி சோர்ஸ்லேருந்து தெரிய வந்தது என்னென்னா, அவங்க விஜயகாந்த் பாணியை கடைப்பிடிக்கிறாங்க. விஜயகாந்த் 2006 கட்சியை தொடங்கிய போது முதல் தேர்தலில் தனித்து தான் களம் கண்டார்கள். விஜயகாந்த் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சி, மறுமலர்ச்சி திமுக எல்லாருமே தான். விஜயகாந்த் மற்ற நான் சொன்ன உதாரணத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் 89 போட்டியிட்டது. 1989 தொடங்கிய பாட்டாளி மக்கள் கட்சி, 93 தொடங்கப்பட்ட மறுமலர்ச்சி திமுக ரெண்டுமே 96 சட்டப்பேரவை மக்களவை தேர்தலை எதிர்கொண்டார்கள். அப்போ போதிய வெற்றி பெறவில்லை அப்படிங்கிறது மட்டும் இல்லை, பெரிய கட்சிகளோட வெற்றி வாய்ப்பையும் பாதிக்கிற அளவுக்கு சக்தி இல்லை. ஆனால் 2006 புதிதாக களம் இறங்கிய விஜயகாந்த் அவர் வெற்றி வாய்ப்பு பெறல, அவர் மட்டும்தான் வெற்றி பெற்றார். அவர் மட்டும் ரிஷிவந்தியம் தொகுதியில் ஜெயிக்கிறார். அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை பாதித்தார். அப்போதான் 2006 கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சி வந்தது. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஜெயலலிதா அம்மையார் அடுத்த தேர்தலில் பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்ற தலைவர் முயற்சியில் சசிகலாவோட முயற்சி பெரும் பங்கு எனக்கு என்கிட்ட சசிகலாவே சொன்னாங்க. அதனால சொல்கிறேன், அவங்களோட பெரும் முயற்சியில் அதிமுக, தேமுதிக, விஜயகாந்தோட கட்சியும் இணைஞ்சு போட்டியிட்டதில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக வர முடிஞ்சது. எப்போதுமே வெற்றி பெறாவிட்டால் எதிர்கட்சியாக வலுவான கட்சியாக இருக்கிற திமுக பின்னுக்கு தள்ளப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ கலைஞர் கருணாநிதி இருந்தார். அப்போ ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வந்தாங்க. இதே மாதிரி ஒரு அட்டம் பண்ணலாம், முயற்சி செய்யலாங்கிற நோக்கத்தோடு தான் தாவேகா தனித்து போட்டியிடும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததாக அங்கே உள்ள ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நினைச்சாங்களா தெரியாது. சில தகவல் எனக்கு கிடைச்சது.